ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா 3 மாநிலங்களின் எல்லை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோட்டைக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். முக்கியமாக இந்த மலையில் 10,000 வருடங்களுக்கு பழமையான பாறை ஓவியங்கள் இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் கோட்டையோட பிரதான நுழைவாயில்னு சொல்லலாம். துரைங்க பொழைச்சிது இது இந்த இடம், அவங்க துரைங்க வச்சுது. 2 நுழைவாயில் வந்தாலும் கோட்டைக்கு உள்ளே போக என்ட்ரன்ஸ் இது ஒன்று தான். இந்த ஒரு புடைப்பு சிற்பத்தோட அமைப்பு பார்த்தாலே சொல்லிடுறோம். விஜயநகர் பேர் வழி பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. நமக்கு இந்த பாறை இடுக்கில் சுனை இருந்திருக்கு. சுற்றிலும் மலைகள் தாங்க. இங்கே வந்து மண் சுவரில் ஒரு நுழைவாயில் வந்து அமைச்சிருக்காங்க. அங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம மலையோடைய மொத்த வியூவும் பார்க்கலாம். சின்ன சின்ன செங்கற்கள், பழங்கால செங்கற்கள்ங்க. பெரிய ஒரு சுனை இருக்குது, ரொம்ப ஆழமாக இருக்குது. உரல்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த கோட்டையோட உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய துர்கா மல்லீஸ்வரர் ஆலயம் 2.5 கோடி வந்து செலவு பண்ணி இந்த கோட்டையை வந்து மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க அரசாங்கம். இந்த கங்குந்தி கோட்டை மன்னர்களும் பீரங்கிகளை பயன்படுத்தி போரிட்டு இருக்காங்க. இது வரையப்பட்டது 5000 10,000 வருடங்கள் பழமையானு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோன்னா இந்த இடத்துல பார்க்கலாம், சூரியன் இருக்குது தெரியுங்களா. மரங்களுக்கு இடையில சூரியன் இருக்குது, சூரியன் உதிக்குது, மரங்கள் இருக்குது, வீடுகள் இருக்குது, மனிதர்கள் சுற்றிலும் அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து மலைகளோடு காடுகளோடு ஒன்றிணைந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்கள் கூடவே அவர்களோட குடியிருப்பு பக்கத்துல ஏனைகளும் இருக்கு. நமக்கு பின்னாடி தெரியுதுங்களா, வழி பாருங்க, இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நம்ம மேல நிறைய விஷயங்கள் இருக்கு. வீடியோ முழுசா பாருங்க. 1000 வருடங்கள் பழமையான பல வரலாற்று சிறப்புகளை கொண்ட இந்த கோட்டைக்கு தான் நாம போக போறோம். தமிழ்ல முதல் முறையா நாம தான் இந்த கோட்டையை பதிவு பண்ணிட்டு இருக்கோம். காணொலியை முழுசா பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர். நான் CJ. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் ஆந்திரா மாநிலத்தில் இருக்குங்க. ஆந்திரா மாநிலத்தில் சித்தூர் மாவட்டத்தில் குப்பம் எனக்கூடிய ஒரு வில்லேஜிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கங்குந்தி கோட்டை எனக்கூடிய ஒரு கோட்டைக்கு தான் வந்திருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி தெரியுதுங்களா, இதுதாங்க அந்த கோட்டை. இந்த கோட்டை இருக்குது தமிழகத்தில் நிறைய பேருக்கு தெரியாங்க. தமிழை இது வரைக்கும் யாரும் யூடியூப்பில் வந்து பதிவு பண்ணாத ஒரு கோட்டை, தமிழ் அறியாத ஒரு கோட்டை, ஒரு வரலாறுன்னு சொல்லலாங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம கோட்டை எப்படி இருக்குது, இது கோட்டைக்கு உள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த கோட்டையை பற்றி வரலாறு நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதி தாங்க கோட்டையோட என்ட்ரன்ஸ், நுழைவாயில்னு சொல்லலாம். ஆனால் நுழைவாயில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் நமக்கு தெரியாது, சரிங்களா. கொஞ்சம் இப்படி திரும்பி போகிற மாதிரி மற்ற கோட்டைகள் போல தான் இந்த கோட்டையை அமைச்சிருக்காங்க. இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 அடிக்கு மேலே இருக்குங்க. இந்த மலைக்கு மேலே ஒரு சிவன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. முக்கியமாக இந்த மலையில் 10,000 வருடங்களுக்கு பழமையான பாறை ஓவியங்கள் இருக்குது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க முதல்ல கோட்டைக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நேராக வந்ததுமே பார்க்கலாங்க, ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் தெரியும் இந்த பக்கம் வழி இருக்கிறது. வந்ததே உள்ளே திரும்பதே நமக்கு இங்கே தான் மெயின் என்ட்ரன்ஸ், ஒரு நுழைவாயில் இருக்குது. இங்கே நம்ம பெரிய கேட் இருக்குது, நம்ம பார்க்கலாம். இது வந்து பெரிய வாசல், சரிங்களா. இது வந்து எப்போவுமே திறந்துருக்க மாட்டாங்க. சாதாரணமான நாட்களில் வந்து வீரர்கள் வந்து போகிறதுக்கு, மக்கள் வந்து போகிறதுக்கு இந்த வழியை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த வழியில் தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் உள்ளே வந்து அப்படியே நம்ம இப்படி அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து மெயின் என்ட்ரன்ஸ் அந்த வழியில் போகலாம் வாங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் கோட்டையோட பிரதான நுழைவாயில்னு சொல்லலாம். இந்த நுழைவாயிலும் நம்ம பார்க்கலாம். இரு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா பாளையக்காரர்களுடைய இந்த சிலைகளை வந்து சுண்ணாம்பு சிலைகளை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பார்க்கலாம். இந்த மண்டபம், நுழைவாயில் ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க, பெருசாக இருக்குது. இதுதான் நான் முதல்ல கட்டினீங்களா, அந்த பக்கம் வரக்கூடிய வழி. அதாவது இந்த வழி வந்து எப்போவுமே அடைச்சிருக்குங்க. போர்க்காலங்களில் தேவையான நாட்களில் மட்டும் தான் திறப்பாங்க. இந்த வழியில் தான் மக்கள் வந்து போவாங்க. உள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம கோட்டைக்கு உள்ளே வந்துட்டாங்க. நுழைவாயில் கடந்து உள்ளே வந்ததுமே பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆலயம் இருக்குது. பசவண்ணா ஆலயம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நந்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வந்து பசவண்ணான்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம் வாங்க. பசவேஸ்வரர் பார்க்கலாம். இங்கே நந்தி வடிவில் நந்தி தான் இங்கே வச்சு வழிபட்டு இருக்காங்க. பசவேஸ்வரர்னு சொல்கிறாங்க. பூர்வ காலத்துல துரைங்க பொழைச்சிது இது இந்த இடம், அவங்க துரைங்க வச்சுது. மேலே லிங்கங்கிறது, அதுக்கு அந்த அந்தான கங்கிக்காங்க. அவங்களுக்கு மேலே அந்த சமாதி இருக்குன்னு சொல்லுவாங்க. சமாதி அந்த கையில சமாதிக்குது. மாடு ஏறந்துட்டு இருந்து ஏறுது, வர ஏறுறது, மேல் கதையை ஏறுது, உடம்பு ரொம்ப ஏறுறது. அந்த ஏறுது அங்க இருக்கு. இப்போ இது அது முன்ன இருந்த ஏறுது செத்து போயிடுச்சு. இந்த இடத்துல புதைச்சிருக்காங்க. நினைவா வந்து எத்தனை வருஷமா இருக்கு இந்த கோவில்? அது நாங்க பிறக்கவே இல்லை, பல வருஷமா இருக்குங்க. அந்த கோவில் பார்த்தோம் இல்லைங்களா, கோவில் கடந்து நம்ம முன்னாடி வந்தோன்னா இந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம்லாம் நம்ம பார்க்கலாங்க. மிகப்பெரிய ஒரு தடுப்பு சுவர் வந்து அமைச்சிருக்காங்க. கோட்டைக்கு வந்து மதில் சுவர் வந்து பாதுகாப்பான முறையில் இருக்கிறதா கோட்டை சுற்றி மிகப்பெரிய ஒரு மதில் சுவர் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்க்கலாம். இதுவும் ஒரு பிரதானமான கோட்டைக்கு மேலே போகிறதுக்கு ஒரு வழியாக தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த பக்கம் எல்லாமே சேலம் அடைஞ்சிருக்கு.
இந்த பக்கம் வழி இருக்குது தெரியுதுங்களா? இந்த பக்கம் வந்து வழி இருந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் போக முடியாது. அதனால் நம்ம வந்து அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் போகலாம். இப்போ நம்ம அந்த பக்கம் பார்க்கலாங்க. அது வந்து கோட்டையோட பிரதான நுழைவாயில் வந்து அங்கே பார்த்தோம், பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. அதை கடந்து நேராக வந்ததுன்னா நம்ம இப்படி நேராக போகணும். நேராக போனால் அந்த பக்கம் படிகள் இருக்கும். அதுதான் நம்ம கோட்டைக்கு மேலே போகிறதுக்கான வழி. இந்த பக்கமே எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. இங்கேயும் கோட்டையை சுற்றி இங்கேயும் ஒரு மதில் சுவர் இருக்குது. இந்த பக்கம் இந்த மதில் சுவரும் நம்ம பார்க்க முடியுங்க. 2 அடுக்கு மதில் சுவர்கள் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த கோட்டையோட பாதுகாப்புக்கு. இங்கேயும் அங்கங்கே வழிகள் இருக்குது வெளியில் வரத்துக்கும் போகிறதுக்கும். இந்த கோட்டை வந்து கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் மேலே ஆகுதுங்க இந்த கோட்டை கட்டி. நான் ஒரு ஹிஸ்ட்ரி நான் உள்ளே போயிட்டு சொல்கிறேன் வாங்க. நம்ம வரோம் இல்லைங்களா, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பக்கம் ஒரு வழியில் வந்திருப்போம். இங்கேயும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, இது பார்த்துட்டு வந்துடலாம். இது ஒரு நுழைவாயிலுங்க. கோட்டைக்கு உள்ளே வர இதுவும் ஒரு நுழைவாயிலாக இருந்திருக்கு. இப்போ நம்ம முதல்ல பார்த்தீங்களா, அது வந்து முதன்மையான பிரதானமான நுழைவாயில் வந்து முதல்ல நம்ம பார்த்தாது. இது வந்து 2வது நுழைவாயில். இப்போ மெயினாக மேலே போகிறதுக்கு வழி இருக்குது, வாங்க பார்க்கலாம். இப்படி வந்தோம் நாம் அப்படியே. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நுழைவாயில் இருக்குது. இப்போ நாம் 2 நுழைவாயில் வந்தாலும் கோட்டைக்கு உள்ளே போக என்ட்ரன்ஸ் இது ஒன்று தான். இந்த வழியில் தான் நம்ம உள்ளே போகணும். இந்த மலை ஏறும்போது நமக்கு இருக்கக்கூடிய முதல் நுழைவாயில் வந்து இந்த நுழைவாயில் தாங்க. இதெல்லாமே வந்து இப்போது புதுசாக வந்து மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க, பழசு கிடையாது இது எல்லாமே. இங்கே நம்ம உள்ளே வந்ததுமே பார்க்கலாங்க. இங்கே விநாயகரை நம்ம பார்க்கலாம். அதே போல் ஆஞ்சநேயருடைய ஒரு புடைப்பு சிற்பத்தை நம்ம பார்க்கலாங்க. நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு விநாயகர் வந்து புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கு. அதே போல் இங்கே ஒரு ஆஞ்சநேயருடைய ஒரு புடைப்பு சிற்பம் வந்து நல்லா அழகாக வந்து இந்த பாறையில் வந்து செதுக்கியிருக்காங்க. மேலே நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு சிங்கத்தோடைய உருவம், நம்ம யாழின்னு சொல்லுவாங்கள்ல, அது போன்ற ஒரு உருவம் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு புடைப்பு சிற்பத்தோட அமைப்பு பார்த்தாலே சொல்லிடணுமா, விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் தான் இந்த ஒரு ஆஞ்சநேயர் சிற்பம் என்பது வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோட்டை என்பது வந்து கட்டப்பட்டது வந்து 1066 தான் இந்த கோட்டை முதல்ல கட்டப்படுதுங்க. கம்பி நாயுடு எனக்கூடிய ஒரு மன்னர், அவர் வந்து இந்த பக்கமாக வரும்போது இந்த மலையை பார்த்து இந்த இடத்துல ஒரு கோட்டை கட்டி இங்கே ஒரு ஆட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாருங்க. அப்படி வரும்போது இந்த இடத்துல பூர்வகுடி மக்களும் இருந்திருக்காங்க. அவங்கள கங்கி கங்கடுன்னு சொல்லி 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்க தான் வழிகாட்டினதாக சொல்லப்படுது. இது வந்து செவி வழி தகவலாகவும் எடுத்துக்கலாம், புராண கதையாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். சொல்லக்கூடிய ஒரு இந்த கங்குந்தி கோட்டை எனக்கூடிய பேர் வர காரணமாக இருந்திருக்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் இந்த கங்கி கங்கடு என்பவர்களுக்கு மேலே சமாதி கூட இருக்குது இந்த மலைக்கு மேலே. நான் மேலே போயிட்டு காட்டுறேன் சரிங்களா. அவங்க அந்த காரணத்தினால கங்குந்தி கோட்டைன்னு சொல்லி வச்சதாக சொல்லப்படுது. இந்த 1066 தொடங்கப்பட்ட இந்த கோட்டை கட்டி ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து இந்த கம்பி நாயுடைய வாரிசுகள் 28 தலைமுறை வந்து இந்த கோட்டையை வந்து ஆள்றாங்க. இதுக்குள்ள நிறைய வரலாறு இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் மேலே போக சொல்கிறேன். இப்போ இதுதான் நமக்கு என்ட்ரன்ஸ் சரிங்களா. மேலே போகலாம் வாங்க. இங்கேருந்து நாம் கிட்டத்தட்ட ஒரு 1000 அடிக்கு மேலே வந்து நம்ம ஏறி போகணுங்க. போகக்கூடிய வழி ரொம்ப நல்லாயிருக்கும். ஜன நடமாட்டமே கிடையாது, சுத்தமாக மக்கள் நடமாட்டம் கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விசேஷ நாட்களில் மட்டும்தாங்க, சிவராத்திரி போன்ற நாட்களில் வந்து பெருமளவில் மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வருவாங்க. கீழே ஒரு பாட்டியை சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அதாவது ஒரு காளை மாடு இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு. அரசர்கள் காலம் முதல் கொண்டு இந்த மலைக்கு மேலே வந்து ஒரு காளையை வந்து கொண்டு போவாங்க. இந்த மலையை வந்து ஏறி போவோம். ஒரு காளை, டம்மட்ட காளைன்னு சொல்லுவாங்க. அந்த காளை அதுக்கு முன்னாடி இருந்த காளை இறந்து போயிருக்கு. அதுக்கு தான் அங்கே சமாதி கட்டி நினைவாக ஒரு நந்தியும் வச்சு வழிபட்டு இருக்காங்க. வழி பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போல்லாம் படிகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாக பராமரிப்பு இல்லைன்னு சொல்லி கீழே இருந்த இந்த ஊர் மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. திரும்ப பராமரித்தாங்கன்னா மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இடமே ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்க. நமக்கு பின்னாடி தெரியுதுங்களா வழி பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. வீடியோ முழுசாக பாருங்கள். மேலே போகலாங்க. இங்கேயும் நம்ம பார்க்கலாம். இங்கே தெரியுதுங்களா மண் சுவர்கள் வந்து அமைச்சிருக்காங்க. நிறைய இடத்துல இந்த மலையில் வந்து மக்கள் வாழ்ந்துருக்காங்க சரிங்களா. அதுக்கான மிச்சங்கள்லாம் இது. இந்த வழி ஏறி வந்தோம் இல்லைங்களா, இப்படி கொள்ள போகுது திரும்ப வழி. அங்கங்கே இந்த மாதிரி பழமையான கோட்டை சுவர்களை நம்மளால் பார்க்க முடியுது. படிகள் எல்லாமே காங்கிரீட் தாங்க, எல்லாம் புதுசாக தான் அமைச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு இந்த கோட்டை பகுதியை வந்து ஏறி வந்திருக்காங்க. ரொம்ப செங்குத்தாக இருக்குது படிகள், இன்னும் கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்கும். கொஞ்சம் மேலே போகிறதுக்கு கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும். நம்ம பார்க்கலாம் இந்த கோட்டையை சுற்றிலுமே வந்து மொத்தமே மலைகள் தாங்க, காடுகள் தான். நம்ம மேலே போய்ட்டு உங்களுக்கு அந்த விஷுவல் நான் காட்டுறேன். இந்த கோட்டையை அமைக்கிறதுக்கு முன்னாடி 1000 வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்துல யானைகள் இருந்திருக்கு. அந்தளவுக்கு பெரிய காடுகளாக இருந்திருக்கு. இந்த இடத்த மொத்தமே சமம் செஞ்சு இந்த காடுகளையும் இந்த மரங்களை வெட்டி சீர் செஞ்ச பிறகு தான் இங்கே வந்து இவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து மக்கள் வாழ்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட
1066 இந்த கோட்டை கட்டப்படுது. 1950 வரைக்குமே இவர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு சான்றாக நம்ம இந்த 1000 வருடங்களுக்கு முன்பு இந்த பகுதி எப்படி இருந்ததுன்றதை மேலே நமக்கு பாறை ஓவியம் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுது. மேலே போய்ட்டு நம்ம பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம ஏறி போகணும். வாங்க போகலாம். மழை வர்ற மாதிரி இருக்குது. இன்னும் மேலே போகணும். சரியாக டைம் இப்போ 2. இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க நமக்கு. இது ஒரு நுழைவாயிலாக இருந்திருக்கு. இங்கே பார்க்கலாம். சுற்றிலுமே மலைகள் தாங்க, காடுகள் தான் இந்த இடத்துல இருக்குது. இங்கேருந்து நமக்கு சுவர்களை நம்ம பார்க்கலாங்க. இதுதான் பழமையான சுவர்கள் போல் இருக்குது. இதுவும் ஒரு நுழைவாயில் இருந்திருக்கு. இதுவும் பழமையான ஒரு நுழைவாயில் போகலாங்க. முன்னாடி இது கடந்து வந்தால் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கேயே 2 அடுக்கான பாதுகாப்பு இருந்திருக்கு. இதுக்கு பாதுகாப்பாக இங்கே ஒரு தடுப்பு சுவர் இருந்திருக்கு. இந்த பாறைக்கு கீழே தான் அமைச்சிருக்காங்க. இங்கே ஒரு மண்டபம் கூட இருக்குங்க. நல்லா சில்லுன்னு இருக்குங்க இந்த இடம். ஓ, அருமையாக இருக்குங்க இந்த இடம். ஒரு புளிய மரம் ரொம்ப பெருசு தெரியுதுங்களா? இதுதான் அந்த நுழைவாயில கடந்து வந்ததுன்னா இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்துக்கு மேலே நம்ம பார்க்கலாங்க. நிறைய கல்வெட்டுகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே தெலுங்கு மொழியில் பொறிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே நிறைய கல்வெட்டுகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த மண்டபத்தில் நிறைய கல்வெட்டுகள் வந்து இருக்குங்க, தெலுங்கு கல்வெட்டுகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இவர்கள் இந்த கங்குந்தி கோட்டையை ஆண்டவர்கள் வந்து பாளையக்கர்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஆனால் இந்த கோட்டை கட்டப்பட்டது 1066 கோட்டை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பாளையங்கள் பிரிக்கப்பட்டது 1526 30க்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் பாளையங்களும் முதல் முறையில் பிரிக்கப்படுறாங்க. அதுக்கு பிறகு தான் இவர்கள் வந்து பாளையக்கர் ஆகிறாங்க. அதுக்கு முன்னாடி இவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருந்திருக்காங்க. 360 கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு அரசாங்கமாக தான் கங்குந்தி கோட்டை. சரிங்களா? அதுக்கப்புறம் மராட்டியர்கள் படையெடுத்து வராங்க. படையெடுத்து வரும்போது இவர்கள்கிட்ட வரி கேட்கும்போது வரி கொடுக்கும் அளவுக்கு வசதியான அரசர்கள் நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு 1500 நடந்த விஷயம். அப்போ வந்து இவர்களுடைய ஒரு பகுதியை வந்து மராட்டியர்கள் கொடுக்குறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பகுதி வந்து பிரிஞ்சு போகுது, சுருங்கியும் வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த பகுதிகளை வந்து பிராமணர்களும் ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு விஜயநகர பேரரசு காலத்தில் தான் மதுரை வந்து கைப்பற்றும் போது அவர் நாயக்கர் வம்சத்தை விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவர் வந்து முதல் முறையில் தோற்றுவிக்கிறாரு. அந்த விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட நாயக்கர்களுடைய விஸ்வநாத நாயக்கர் தான் முதல் முறை பாளையங்கள் வந்து பிரிக்கிறாரு. 72 பாளையங்களாக பிரிக்கிறாரு. மதுரை கோட்டையில் 72 கொடி கம்பங்கள் பறந்துருக்குங்க. அதனால தான் 72 பாளையங்களை பிரிச்சிருக்காங்க. அதில் 42 மரவர் பாளையமாகவும் 30 வந்து நாயக்கர் பாளையங்களாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஒரு நாயக்கர் பாளையத்தில் ஒரு பாளையம் தான் இந்த ஒரு கங்குந்தி கோட்டை. சரிங்களா? அதுக்கு பின்னாடி நவாப்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்காங்க பாளையக்கர்கள். அதுக்கு பின்னாடி பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டிலையும் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 250 வருடங்கள் இந்த பாளையக்கர்கள் ஒன்றிணைந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இவர்கள் ஜமீன்களாக இருந்திருக்காங்க. ஜமீன்களுடைய கோட்டையும் இந்த குப்பத்தில் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுது. இதுதான் இவர்களுடைய ஆட்சி காலம். சரிங்களா? கிட்டத்தட்ட 1066 1950 வரைக்கும் இவர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவர்களோட வாரிசுகள் மட்டுமே 28 தலைமுறை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. சரி வாங்க மேலே போய்ட்டு இன்னும் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம ஏறி போகிற இந்த வழியில் பார்க்கலாம். கம்பிகள் எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஏறி போக வசதியாக. இது வந்து கீழே சொல்லியிருந்தாங்க நல்லா பராமரிப்பில் இருந்திருக்கு, சமீப காலத்தில் பராமரிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் ரொம்ப விசேஷமான ஆலயம். அதனால தான் இந்த கோட்டையை வந்து இன்றைக்கும் பராமரிப்பில் இருக்குது. நம்ம இந்த படிகள் ஏறி வர வழியில் பார்க்கலாங்க. இங்கே வந்து ஒரு சுனை இருக்குது பாருங்கள். இந்த பாறை இடுக்கில் சுனை இருந்திருக்கு. இப்போ தண்ணி இருக்குது. பழங்கால படிகள் பாருங்கள், நம்ம பார்க்க முடியுது, தெளிவாக இருக்குது படிகள். தண்ணி கீழே போயிடாமல் இருக்கா பாருங்கள். சுவர் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாறையில் பள்ளம் எடுத்து கிரிப்புக்காக இன்றைக்கி நம்ம பேஸ்மெண்ட் போடுவாங்களா அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. நல்லா பெரிய அளவில் ஒரு சுனை இருந்திருக்கு. அவங்களோட நீர் தேவைக்காக கண்டிப்பாக இதை பயன்படுத்தியிருப்பாங்க. இதுதான் மண்டபம். அப்படியே கடந்து வந்தோன்னா இந்த வழியில் நம்ம சுனை பார்க்கலாம். மேலே பார்க்கலாம். இங்கே ஒரு கண்காணிப்பு மேடை மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், பாறை தனியாக இருக்குது. இதுக்கு மேலே கற்கள் அடிக்கிருக்காங்க. ஒரு கண்காணிப்பு மேடையாக இருந்திருக்கு. சொன்னேன் இல்லைங்களா, சுற்றிலுமே மலைகள் தான். கண்காணிப்பு மேடை கீழே இருந்து காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். ரொம்ப கிளியராக தெரியுது நமக்கு. சுற்றிலும் மலைகள் தாங்க. அதனால இந்த இடத்துல கண்காணிப்பு மேடை அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து மொத்தமே பார்க்கலாங்க. எல்லாமே மதில் சுவர்கள் கட்டியிருக்காங்க. இங்கே வந்து மண் சுவர்களும் கட்டியிருக்காங்க பிற்காலத்தில். இடம் பாருங்கள், அருமையாக இருக்குது. இங்கே வந்து மண் சுவரில் ஒரு நுழைவாயில் வந்து அமைச்சிருக்காங்க. முதல்ல நுழைவாயில் இருந்திருக்கும் போல்.
ஏதோ ஒரு சிற்பம் இருக்குது, சரியாக தெரியல. இது போல் இந்த பக்கம் சிற்பம் இருக்குது. தோரபாலகர்கள் போல் இரு பக்கமும் வச்சுருக்காங்க. இது வந்து பழமையான படிகளுங்க. கோட்டை கட்டப்பட்ட காலகட்டத்தில் வெட்டியிருக்கணும். இங்கே பாருங்கள், கீழே இங்கே ஒரு குகை மாதிரி இருக்குது. உள்ள அங்கே ஒரு இடம் தெரியுதுங்களா? அங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம மலையோடைய மொத்த வியூவும் பார்க்கலாம். இப்போ போய் பார்க்கலாம். பாருங்கள், காற்று பயங்கரமாக அடிக்குது. நல்ல ஒரு குகை மாதிரி வீடு மாதிரி இருக்குங்க இந்த இடம். பிற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் யாராச்சும் இந்த இடத்துல வாழ்ந்துருப்பாங்க. இந்த நுழைவாயில் கடந்ததுமே இந்த குகையை நம்ம பார்க்கலாம். அப்படியே மேலே போகலாம் வாங்க. ஓ, இந்த இடமும் அருமையாக இருக்குங்க. இங்கேயும் நிறைய குகைகள் மாதிரி இருக்குது அங்கங்கே. இங்கே ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி இருக்குது. ஆமாங்க, இது ஒரு அறை இருக்குது. இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வர மாதிரி இருக்குது. நான் அந்த பக்கம் போய் காட்டுறேன். ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது இந்த இடத்துல. இந்த வழியில் வரும்போது இங்கே ஏதாச்சும் தடுப்பு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி உள்ளே போயிட்டு அந்த பக்கம் வர மாதிரி இருக்குது. நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருப்போம் இல்லைங்களா, முதல் நுழைவாயில், அதாவது போர் வீரர்கள் மட்டும் வந்து போகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ரகசிய பாதையாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் ஒரு கண்காணிப்பு மேடை இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடம் பாருங்கள். இங்கேயும் சின்னதாக அறை மாதிரி இருக்குது. பெரிய பாறை பிளவுகள் இருக்குது. இந்த மேலே ஒரு அடுக்கு இருக்குது, அங்கே அறை மாதிரி இருக்குது. அதுக்கு பின்னாடி சுவர் கட்டியிருக்காங்க. இங்கேயும் ஒரு கண்காணிப்பு மேடை இருந்திருக்கு. இந்த கோட்டை முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான ஒரு மலைன்னு சொல்லலாம். இங்கே நம்ம பார்க்கலாம், அவங்களுடைய கோட்டையில் இருக்கக்கூடிய அவங்களோட தேவைக்காக சின்னதாக ஒரு குளம் மாதிரி அமைச்சிருக்காங்க பாறையிலே. இங்கேருந்து இதெல்லாம் இப்போது சமீபத்தில் வெட்டப்பட்ட படிகள். மலைக்கு மேலே போக மேலே வந்துட்டோம். மேலே இருக்கக்கூடிய கோவில் தான் மல்லீஸ்வரர் கோவில். மேலே வந்தோன்னா இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. மலையோடைய உச்சிக்கு வந்துட்டாங்க. நமக்கு பின்னாடி இருக்கு இல்லைங்களா, இது வந்து கோவில் மல்லீஸ்வரருடைய ஒரு ஆலயம். நமக்கு இந்த பக்கம் பார்க்கலாம், இங்கே மிகப்பெரிய ஒரு நீர்த்தேக்க சுனை இருக்குது. பின்னாடி இங்கே ஒரு பாறை இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து அந்த கங்கி கங்கன்னு சொன்னா இல்லைங்களா, அவர்களை வழிபடக்கூடிய இடம் வந்து இதுதான் சொல்லி இப்போ மேலே ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க. கிட்ட போய் பார்க்கலாம். கீழே வந்து நமக்கு அந்த பக்கம் அம்புக்குறி போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் அவர்களை வழிபடுறது வந்து இங்கே தானுங்க. ஏதோ ஒரு மண்டபம் இருந்துருக்கு. இங்கே நிறைய செங்கற்கள் வந்து சின்ன சின்ன செங்கற்கள், பழங்கால செங்கற்கள்ங்க. ரொம்ப பழமையான செங்கற்கள் தெரியுதுங்களா, ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்குது தெரியுதுங்களா, அடுக்கி வச்சுருக்காங்க. இப்போ வந்து செங்கற்களால் இங்கே கட்டியிருக்காங்க. எல்லாமே பிரிஞ்சு போயிருக்கணும். செங்கற்களுடைய எச்சம் தான் இங்கே இருக்குது. இங்கே தான் அவர்களை வழிபடுறாங்களாம். வழிபடுறதுக்கான தடயம் எதுவும் இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், பெரிய ஒரு சுனை இருக்குது. ஓ, இன்றைக்கும் தண்ணி இருக்குங்க. ரொம்ப ஆழமாக இருக்குது. அங்கே மோட்ரு வச்சு எடுப்பாங்க போல் இருக்குது. தண்ணி ஓவர்ஃப்ளோ தான் அந்த பக்கம் போயிடும் போல் இருக்குது. பழங்காலத்தில் உரல்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குங்களா, இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். அதே போல் இங்கே ஒரு உரல் இருக்குது. இங்கேயும் இருக்குங்க, நிறைய உரல்கள் இருக்குது பாறையில். மக்கள் இங்கேயே மலைக்கு மேலே வாழ்ந்துருக்காங்க. பாறை பாருங்கள் எப்படி இருக்குது, தனியாக நின்றுட்டு இருக்குது. இப்போ வந்து புதுசாக ஷெட்டெல்லாம் அமைச்சிருக்காங்க. இப்போ மலையோடைய உச்சியில் நம்ம இருக்காங்க. இந்த கோவில் தான் இந்த மலையோடைய இந்த கோட்டையோடைய உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய துர்கா மல்லீஸ்வரர் ஆலயம். இந்த இடத்துல வந்து சிவராத்திரி போன்ற நாட்களில், சிவராத்திரி அந்த மாதிரி நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக நடக்கும். இந்த கோவில் வரைக்குமே அந்த தமட்டம் எதுன்னு சொல்லுவாங்க. எதுன்றது நமக்கு காளை என்று பொருளுங்க. தமட்டம் காளைன்னு சொல்லுவாங்க. அந்த காளை கீழேருந்து மேலே வரும். அதுதான் மிகப்பெரிய ஒரு விசேஷமாக இந்த மலையில் வந்து பார்க்கப்படுது. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஒரு சின்ன அளவில் தாங்க சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. முன்னாடியே நம்ம நந்தி பார்க்கலாம். பழமையான நந்தி ஏதோ ஒன்று இருக்குது, புதுசாக ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து கோவில் கட்டப்பட்ட அந்த காலகட்டத்தில் செஞ்சுருப்பாங்க. இந்த நந்தி ஏதாவது சிதலம் அடைஞ்சிருக்குமா எனக்கு தெரியல. மல்லீஸ்வரர், இந்த மலைக்கு மேலே அமைந்திருக்கக்கூடிய மல்லீஸ்வரருடைய சிவலிங்கம். ஓம் நமச்சிவாயா. நம்ம கோவிலுக்கு முன்பக்கம் பார்க்கலாங்க. இங்கே ஒரு கல்வெட்டு அமைச்சிருக்காங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. 2.5 கோடி வந்து செலவு பண்ணி இந்த கோட்டையை வந்து மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க அரசாங்கம். அதனால் இந்த அளவுக்கு நம்ம வந்து போகிற அளவுக்கு ஏதோ அந்த படிகள் எல்லாமே அமைச்சிருக்காங்க. படிகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். சிமெண்ட் படிகள் தான் அமைச்சிருக்காங்க. இந்த கம்பி பிடிச்சி வராங்களா எல்லாமே வந்து அரசாங்கம் வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். இப்போது விசேஷ நாட்களில்
வரீங்கன்னா தான் இந்த கோயிலில் ஜன நடமாட்டம் இருக்கும், ஐயர்கள் இருப்பாங்க. இப்போ நம்ம நேரடியாக சிவபெருமான் தொட்டு வணங்கக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. கோவிலுக்கு பின்பக்கம் பீரங்கிகள் இருக்குங்க, அது போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த மல்லீஸ்வரர் ஆலயம் இருக்குங்களா, நமக்கு மேலே வந்து அந்த கோவில் இருக்குது. கோவிலுக்கு சரியாக கீழ் பக்கம் தான் அந்த பீரங்கி மேடையை வந்து அமைச்சிருக்காங்க. வழி இல்லை, இந்த இடத்துல பீரங்கி மேடை இருக்குது. இப்படி வா மணி, வழி நல்லா இருக்குது, காற்று சில்லுன்னு அடிக்குது, ரொம்ப அழகான ஒரு வியூ பாயிண்ட்டு. சுற்றிலும் மலைகள் தாங்க, நிறைய மலைகள் தான் இருக்குது இந்த பக்கம். இங்கே பாருங்கள், பீரங்கி மேடை வந்து இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. 2 பீரங்கிலாம் நமக்கு பார்க்க முடியுதுங்க. இந்த கங்குவந்தி கோட்டை மன்னர்களும் பீரங்கிகளை பயன்படுத்தி போரிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆதாரமாக நமக்கு பீரங்கிகளும் பார்க்கலாங்க. இந்த திசையிலேருந்து வரக்கூடிய எதிரிகளை தாக்க இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பீரங்கி மேடை வந்து அமைச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பீரங்கிங்க. இந்த ஒரு பாகத்தை நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு 15 அடிக்கு மேலே இருக்கும். இங்கே ஒரு 4 அடி துண்டு இருக்குது. இது எல்லாமே ஒரே ஒரு பீரங்கி தான், உடஞ்சி போயிருக்கு. அதாவது இவர்கள் வந்து பாளையக்கர்கள் ஆட்சி பாளையக்கர் முடிந்த பிறகு ஜமீன்தார்களாக ஆற்காடு நவாபுகளையும் பிரிட்டிஷ்களையும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் அவர்களுக்காக இவர்கள் வந்து போர் புரிஞ்சிருக்கணும். அதே போல் இங்கே பாருங்கள், இது வந்து இந்த பீரங்கியோட பின்பக்கம் இந்த இடத்துல பொறித்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு 2 பக்கமே ஹோல்ஸ் இருக்குது, அதனால் அதோட பிட்டு தான் இது. இந்த இடத்துல லிங்க் பண்ணி இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் ஒரு ராடு வச்சு ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து பற்ற வைக்கக்கூடிய இடம், சரிங்களா. உள்ள ஃபுல்லாக மருந்து போட்டுட்டு இந்த இடத்துல திரி வச்சு பற்ற வைப்பாங்க. அப்படி தான் பீரங்கிகள் வந்து வெடிக்கிறது. இதை வைக்கிறதுக்கு இந்த இடத்துல பார்க்கலாம் நம்ம. இந்த இடத்துல தான் இந்த பீரங்கி வந்து அமர்த்திருப்பாங்க. இங்கே ஒரு ஹோல் தெரியுது பாருங்கள் நமக்கு. இதில் வந்து க்ரிப்பாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி தான் அந்த பீரங்கி வந்து இடத்துல இருந்திருக்கு. ஒரு பீரங்கி மேடையாக இந்த இடம் இருந்திருக்கு, ஒரு பெரிய அளவிலான ஒரு பீரங்கி. இப்போ நம்ம மலைக்கு மேலே இருக்கக்கூடிய மல்லீஸ்வரர் ஆலயத்தை பார்த்தோம், அதே போல் பீரங்கி மேடையும் பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கு பிறகு நம்ம இறங்கி வரக்கூடிய வழியில் நம்ம ஓவியம் இருக்குன்னு சொன்னீங்களா, பழங்கால ஓவியம் வந்து பாறை ஓவியம், அதை போய் பார்க்கலாம். இந்த மிகப்பெரிய இந்த பாறை இருக்குங்களா, இந்த பாறைக்கு கீழே தான் இந்த பழங்கால ஓவியம் இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 வருடங்கள் பழமையான சொல்லப்படுது. வாங்க அதை போய் பார்க்கலாம். வழி சுத்தமாக இல்லைங்க, எப்படி இருக்குது பாருங்க இடம். இப்போது மேலே ஏறி போகலாங்க. பாறை ரொம்ப வழுக்குது, இப்போ தெரியுதுங்களா. இப்போ நம்ம பார்க்கலாங்க, இந்த பாறையில் தான் இந்த பழங்கால மக்களுடைய வாழ்க்கை முறையை ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இது 5000லேருந்து 10,000 வருடங்கள் வந்து பழமையானதுன்னு சொல்லி இருக்கலாம் சொல்லி தொழில் துறை வந்து பார்த்துருக்காங்க. அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. 5000 வருடத்துலேருந்து 10,000 வருடங்கள் பழமையானது. அவர்களுடைய வாழ்க்கை முறையை வந்து ரொம்ப தத்துரூபமாக இங்கே ஓவியங்களாக வரைஞ்சிருக்காங்க. அது இந்த வரலாற்றோடு நம்ம பொருத்தி பார்க்கணுங்க. அதை நான் காட்டுறேன் கிட்ட. இப்போ நமக்கு கிடைச்ச வரலாற்று தகவல் படி இந்த மலை என்பது வந்து பார்த்திங்கன்னா மலைகளாக இருந்தது. இங்கே எந்த ஒரு மக்களும் கிடையாது சொல்லி தான் நமக்கு 1000 வருடங்களுக்கு முன்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் மக்கள், இங்கே வீடுகள் இருக்குங்களா, வீடு இருக்குது. இந்த பக்கம் இங்கே வீடு இருக்குது, இங்கே வீடு இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு யானை வந்து காட்டில் சுற்றிட்டு இருக்குது. இது வந்து மக்களும் இங்கே இருக்காங்க பாருங்கள், மக்கள் பார்க்குறாங்க. இங்கே மக்கள் இருக்காங்க, இங்கேயும் மக்கள் இருக்காங்க பாருங்கள். எல்லாமே மக்கள் இருக்காங்க, வீடுகள் இருக்குது. இது எல்லாமே மரங்கள், தெரியுதுங்களா, எல்லாமே மரங்கள். அவர்களோட வாழ்வியல் அமைப்பு எப்படி இருந்திருக்குன்றதை தெளிவாக இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோன்னா இந்த இடத்துல பார்க்கலாம், சூரியன் இருக்குது, தெரியுங்களா. இந்த மரங்களுக்கு இடையில் சூரியன் இருக்குது, சூரியன் உதிக்குது, மரங்கள் இருக்குது, வீடுகள் இருக்குது. மனிதர்கள் சுற்றிலும் அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து மலைகளோடு காடுகளோடு ஒன்றிணைந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்கள் கூடவே அவர்களோட குடியிருப்புக்கு பக்கத்தில் யானைகளும் இருக்குது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, 1000 வருடங்களுக்கு முன்பு 1066 தான் இந்த கோட்டை என்பது முதல் முறை கோட்டை கட்டப்பட்டு இந்த கங்குவந்தி கோட்டை இந்த சமஸ்தானம் என்பது உருவாகுது. அதுக்கு முன்னாடி மக்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க. அதை கங்கடன் சொல்லி ஆதிவாசி மக்கள் வந்து இருந்ததா பதிவு பண்ணியிருக்காங்க. அவர்கள் வாழும்போது இங்கே ஏனைகள் இருந்திருக்கு, காடுகள் இருந்திருக்கு, அவர்கள் குடியிருப்பு இருந்திருக்கு. இந்த விலங்குகளோடு ஒன்றிணைந்து ஒரு மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க ரொம்ப அழகாக. இது வரையப்பட்டது 5000லேருந்து 10,000 வருடங்கள் பழமையானு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இங்கே மலைவாழ் மக்கள் இருந்திருக்காங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலம் இது, சரிங்களா. அதுக்கு பிறகு இப்போதும் இந்த சுற்றிலுமே நம்ம பார்க்கலாம் மலைப்பகுதிகள் தான். அந்த மலைப்பகுதியில் அங்கங்கே நம்ம சின்ன சின்ன கிராமங்களை இப்போ பார்க்க முடியுதுங்க. ரொம்ப அழகான ஒரு பொக்கிஷமான ஒரு பாறை ஓவியங்க. இப்போ இந்த பாறை ஓவியம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இது ஏறி வரோம் இல்லைங்களா, ஏறி மேலே போகிற மாதிரி இருக்குங்களா, இதுக்கு சரியாக நேரெதிர தான் இந்த பாறைகள் இருக்குது, தெரியுதுங்களா. இந்த பாறை இருக்குங்களா, அந்த பாறைக்கு கீழே தான் பாறை ஓவியம் இருக்குது. நானும் ரொம்ப நேரம் தேடி பார்த்தேங்க, யாரும் சொல்கிறது கூட ஆள் இல்லை.
இறுதியாக இரண்டாவது முறையாக தேடி பார்த்து தான் இதை கண்டுபிடிச்சோம். இந்த கங்குந்தி கோட்டை சமஸ்தானம், கங்குந்தி கோட்டை ஜமீன்தார்கள், கங்குந்தி கோட்டையுடைய பாளையக்கரன் சொல்லக்கூடிய இந்த கங்குந்தி கோட்டையுடைய வரலாற்றை நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். இந்த கங்குந்தி கோட்டையை முழுமையாக நம்ம பார்த்துருப்பாங்க. எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதே போல் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து இணைந்த பயணிப்போம். இந்தியன் ட்ராவலர் சிஜியோட ஹிஸ்டரி நேச்சுரல் எக்ஸ்ப்ளோரர்.